பவுலிங்ல ஒரு புதுமையை காட்டின சமிந்தா வாசம், முத்தையா முரளிதரனும் முக்கிய புள்ளிகளா இருந்திருப்பாங்க அந்த டோர்னமெண்ட்ல. அங்க ஆரம்பிச்சதுதான் அடுத்த 20 வருஷத்துக்கு யாராலையும் அசைக்க முடியாத ஆப்பனன்ட் டீம்களோட மனசுல பயத்தை ஏற்படுத்துற ஒரு பயங்கரமான டீமா ஃபார்ம் ஆயிருந்தாங்க ஸ்ரீலங்கா. அந்த காலகட்டங்கள்ல இன்னும் லெஜண்ட்ஸ்களை உருவாக்குற மாதிரி குமார் சங்ககரா, மார்வன் அட்டப்பட்டு, மகிலா ஜெயவர்தனேன்னு அவங்களோட பேட்டிங்கை பலப்படுத்துறதுக்கான பயங்கரமான பிளேயர்கள் உருவாக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி ஹெவியான பவுலிங் அட்டாக் ஏத்த மாதிரி லஷித் மலிங்கா, ரங்கனா ஹெராத், அஜந்தா மெண்டிஸ்னு அற்புதமான பவுலிங் ஸ்குவாட் இருந்தது. கூடுதல் பலமா ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏத்த மாதிரி திலகரத்னே, தில்சான் யாராலையும் தொட முடியாத படையாவே மாறி இருந்தாங்க ஸ்ரீலங்கா டீம். அந்த காலகட்ட ஸ்ரீலங்கா டீம் ஒரு மேட்ச்ல இறங்கினாவே அதிரடி தான். முத 15 ஓவர்கள்லயே அக்ரெசிவான அவங்களோட ஆட்டத்தால ஆப்பனன்ட்களோட கான்பிடன்ஸ் உடைச்சிருவாங்க. அப்படி பரபரப்பான ஃபாஸ்ட் பேஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் தான் பல மேட்ச்களை கொடுத்திருப்பாங்க. உலக கோப்பையை வாங்கின அதே கையோட 97 ஏசியா கப்ல மத்த டீமுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லங்கிற மாதிரி மொத்தமா டாமினேட் பண்ணி ஜெயிச்சாங்க ஸ்ரீலங்கா. அதுக்கப்புறம் கலந்துகிட்ட முக்கியமான டோர்னமெண்ட்கள்ல அடுத்தடுத்த வெற்றிகள் தான். குறிப்பா 2002 சாம்பியன்ஸ் டிராபி வின்னரு, 2004-8 மறுபடியும் ஏசியா கப் சாம்பியன்ஸ், 2007 ரிக்கி பாண்டிங் தலைமையில இருந்த ரவுடி ஆஸ்திரேலியா டீம் கூடயே வேர்ல்டு கப் ஃபைனல விளையாண்டு ஜெயிக்கிற லெவலுக்கு போய் டிஎல்எஸ் மெத்தடால ஆஸ்திரேலியன் டீம் கிட்ட மேட்சை விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் 2011 வேர்ல்டு கப்ல மத்த எல்லா டீம்களையும் சைலண்ட் பண்ணிட்டு ஃபைனலுக்கு வந்து கடுமையான போராட்டத்துக்கு அப்புறமும் இந்தியாவோட கையில கப்பை விட்டுருப்பாங்க. அது முடிஞ்சு 2012 T20 வேர்ல்டு கப்ப ஹோம்லயே வச்சு ஃபைனல் வரைக்கும் பயங்கர நெருப்பான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தோம். T20ல டான்களா இருந்த வெஸ்ட் இண்டீஸ் கிட்டையும் அந்த வேர்ல்டு கப் ஃபைனல விட்டுருப்பாங்க. ஃபைனல் வரைக்கும் பயங்கரமா போட்டி போட்டு வந்து இறுதியில வந்து கப் அடிக்காம திரும்பி போற அந்த ட்ரெண்ட மாத்தி வச்சது 2014 T20 வேர்ல்டு கப். இந்தியா கூட விளையாண்ட அந்த ஃபைனல்ல அவங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கப் கைக்கு வந்தது. 2014 சாம்பியன் ஸ்ரீலங்கா. அந்த வெற்றியோட முக்கியத்துவம் மலிங்கா இருக்கும்போது, பர்ஃபெக்டான பெர்ஃபார்மன்ஸ குமார் சங்ககரா கொடுக்கும்போது, மகிலா ஜெயவர்தனேவோட விடாத சப்போர்ட் இருக்கும்போது, அந்த பெஸ்ட் ஸ்குவாடோட எண்ட் கேம் மாதிரி அது இருந்தது. அந்த டோர்னமெண்டோடய ஒரு சாம்பியன்ஸா T20ல இருந்து ரிட்டையர் ஆயிருப்பாங்க குமார் சங்ககராவும் ஜெயவர்தனேவும். ஒரு பக்கத்துல